டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வையில். ஆனால் சனி நல்லது பண்ணக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கான். எல்லா விதத்துலையும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் சனி கொடுக்க போகிறோம். ஸோ சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்கான் அப்படின்றதுனால அது ஒரு பெரிய ப்ளஸ், கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் குரு பார்த்தீங்கன்னா விரைய குருவாக இருக்கார். விரைய குரு டிசம்பர் 5க்கு மேலே அந்த மிதுனத்தில் உட்கார்றாரு பார்த்தீங்களா, அவர் விரைய குருவாக இருப்பார். விரைய குரு ஏதோ ஒரு விதத்தில் சுப விரையோ அப்படின்றத கடகத்துக்கு கொடுப்பார். நிறைய கடகராசி என்பர்கள் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதில் பெரிய லெவலில் அகலக்கால் வைக்காதீங்க. எனக்கு வீடு வாங்குறதுக்கு குரு பகவான் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்தார். என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய். ஆனால் நான் அங்கே போகிறேன், எனக்கு 1 கோடி ரூபாய் வீடு பிடிச்சிருக்கு. இப்போ தான் பாருங்க 85% லோன் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மேடம், 95% கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மேடம் இண்டிவிஜுவல் பேங்க்ல அப்படின்னு எல்லாம் பில்டர்ஸ் நல்ல ஆசை வார்த்தை காமிப்பாங்க. நமக்கு பின்னாடி கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு கோ த்ரூ. இல்லைன்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக ட்ராப் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாருங்கள் கோயில் போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, இந்த மாதிரி பல ப்ளஸஸ் அப்படின்றது வரும். டிசம்பர் 5 வரைக்கும் குரு ஜென்மத்திலே வக்ரகதி அடைஞ்சிருப்பார். அது அந்த ஜென்மத்திலே வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது கடகராசி அன்பர்கள் உங்களோட குணாதிசயங்கள் நிறையத்தை நீங்கள் மாற்றிருப்பீங்க, அவுட்லுக்கை நிறைய மாற்றிருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய கன்சர்னில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு அந்த கன்சர்னில் ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வராங்க, எனக்கு சாரீலாம் போட்டுட்டு போகிறது பெருசாக கம்ஃபர்ட்டாக இல்லை. அவங்க சாரின் போது என்னை இப்படி பார்க்குறாங்க. இப்போ நிறைய அப்படி இருக்கு இல்லைங்களா, 5 ஸ்டார் இன்றளவும் 5 ஸ்டார் ஹோட்டல் நிறைய ஹோட்டலில் நம்ம சாரீ கட்டிட்டு போனால் அலோ பண்ணாத ஹோட்டல்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆக அதுக்காக என்னோட கிளைண்ட்ஸ்க்காக நான் என்னோட அவுட்லுக்கை மாற்றிக்கினேன், நல்லா ஹேர் கட் பண்ணிக்கினேன், கலரிங் பண்ணிக்கினேன், ஜீன்ஸ் போட்டுக்கினேன். இப்போ நிறைய பேர் நீ என்ன மாற்றிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டிசம்பர் 5 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மன ரீதியான குழப்பம் இருக்கும். என்ன நீங்கள் செஞ்சீங்களோ அது நல்லது தான் செஞ்சீங்க, பெருசாக அதை போட்டு நீங்கள் குழப்பிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்கள் அவுட்லுக்கை மாற்றிக்கினீங்களா ரொம்பவே நல்லது, உங்களோட குணாதிசயங்களை மாற்றிக்கினீங்களா அதுவும் ரொம்ப நல்லது. நமக்கு எது நல்லது அப்படின்னு நம்மளை விட மற்றவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. வாட் எவர் யூ ஆர் டூயிங் இஸ் ரைட். பட் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிட்டேன். ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஸ்மூத்தாக டீல் பண்ணுங்கள் பிரச்சனை வருது அப்படின்னா கூட. ஓகேங்களா? ஆக நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.